ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்வு பெறப் போகின்றார்கள். அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமரப் போகிறாங்க. அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக இப்போ பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 10% தான். அது சிறப்பாக இருந்தாலும் சரி, மிக மோசமானதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய பலம் அப்படிங்கிறது 10% தான். அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுக்தியை. அப்போது இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் 10ஆம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் அமரக்கூடியது மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது ஒரு நியூட்ரலான இடம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. சில நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. சரி, நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் விருச்சக ராசி நேயர்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஒர்க்கில் ப்ரெஷர் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வேலை இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வெட்டி இல்லாமல் இருக்க மாட்டீங்க, ஆனால் வேலையில் ப்ரெஷர் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையும். ஆக அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தேடுங்கள். கொஞ்சம் சொந்த ஊர்லேயே வேலை தேடாமல் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் தேடிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதே போல் இந்த கூலி தொழில் செய்கின்ற நண்பர்கள், அன்றாடம் வேலைக்கு போனாதாங்க எங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான நண்பர்களுக்கு அப்பப்போ டக்குன்னு வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த கிராமப்புற நண்பர்களுக்கெல்லாம். ஆக உங்கள் சுய ஜாதகப்படியும் 10ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது. அந்த உத்தியோக அமைப்புகள் ஓரளவுக்கு கூட குறைய வருமானம் இருந்தால் நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பாவகங்களையோ புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட பாவங்களையோ ராகு கேதுக்கள் இந்த பெயர்ச்சியில் இயக்கலை. அந்த பாவத்தோடு அவங்க சம்மந்தப்படலை. ஆனால் உங்கள் சுயஜாதகம் தான் முக்கியமானது. உங்கள் சுயஜாதகப்படி 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் எது நடந்தாலும் உறுதியாக திருமணமும் புத்திரபாகியமும் கிடைச்சிரும். அதை பற்றி சொல்லலையே இவர் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதுக்காக சொல்லிட்டேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிதாக ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக போகும். ஆனால் வரவுக்கு செலவுக்கு சரியாக போகிற மாதிரியே போகும். அப்போ தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிற தொழிலை மட்டும் வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது. அகலக்கால் வச்சா தொழில் சார்ந்து கடன் ஏற்படும் அல்லது தொழிலில் நட்டம் ஏற்படுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தொழிலோ உத்தியோகமோ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் சிறப்பை தருகின்ற அமைப்புகளில் இல்லை. ஆனால் தொழில் ஓடும், உத்தியோகம் இருக்கும், ஆனால் வளர்ச்சியை தராது. புரியுதுங்களா? வளரவும் விடாது, பின்னடைவாகவும் போகாது, ப்ரெஷரோடு நகரும், அழுத்தத்தோடு நகரும். உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா தொழிலில் முதலீடுகள் அகலக்கால் வைக்காதீங்க, வச்சா கடனில் மாட்டிக்கிடுவீங்க. அதில் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அவசரப்பட்டு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றம் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் பிற கிரகங்களின் அமர்வும் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு அங்கே போய் வேலை தேடுறேன், இங்கே விட்டுட்டு வெளியூரில் போய் நான் வேலை தேட போகிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்ன வேலை செய்கிறீங்களோ 1008 ப்ரெஷர் இருந்தாலும் பல்ல கடிச்சு இருக்கிற இடத்துல ஓட்டுறது நல்லது. ஏன்னா ஒரு வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை தேடும்போது ஒரு முறையான சரியான வேலை வாய்ப்பு நல்ல காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டம் ஒருவேளை 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்குதுன்னா அவசரப்பட்டு வேலையை விடுறது அரசனை நம்பி புருஷனை கைவிடுற கதை. சரிங்களா? டக்குன்னு வேலை கிடைக்காது, பார்த்துக்கிடுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைகளுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, இல்லை ஒரு வண்டி வாங்குறது, இல்லை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, இல்லை வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய சேர்க்கை, இந்த மாதிரி நான் ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது கையிலேருந்து வாங்குறீங்க, கடன் வாங்கி வாங்குறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் பொருட்சேர்க்கைகள் செய்கிறதுக்கு நல்ல காலகட்டம். ஆனால் இந்த இடம் வாங்கும்போது, சொத்து வாங்கும்போது 1க்கு 2 முறை 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது பிழையுடைய இடமோ அதாவது ஏதாவது பிரச்சனைக்குரிய இடம் நமக்கு அமையலாம்.
அல்லது அதோட டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை மட்டும் 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். பெருசாக கடன் ஏற்படுத்தி வாங்காமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். 4ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக பொருட்சேர்க்கைகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, உறவுகளுக்கு இடையில ஏதாவது ஒரு கசப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. நீ சிங்கி நான் சிங்கிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று விட்ட ஒரு தொட்டக்குறையா அப்படியே முட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், உற்றார் உறவினர்களோடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்டும் தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்கள் சும்மா எதையாவது பேசியிருப்பீங்க, அத்தைக்கிட்ட கிண்டலாக எப்பவும் பேசுகிற மாதிரி. ஆனால் இப்போ கோச்சிக்கிடுவாங்க. எப்பவும் சாப்பிட்ற மாதிரி நார்மலான ஃபுட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அது தேவையில்லாத ஏதாவது உடல் நல தொந்தரவுகளை கொண்டு வந்துடும். ஆக உணவு கட்டுப்பாடும் உறவுகளுக்கு இடையில நாவடக்கமும் மிக அவசியம் இந்த காலகட்டத்தில். அதுவும் 8-12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த தசாபுக்தி நடக்கல பிரச்சனை வரும், வீரியம் அடையாது. சரிங்களா? தசாபுக்தி நடந்தால் பிரச்சனை வரும், அதையே பெருசு பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பள்ளி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையும், விளையாட்டுத்தனமாக மாறுவார்கள் அல்லது மந்தமாக இருப்பார்கள். ஒருவேளை அந்த ஜாதகப்படியும் 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ அல்லது ராகு தசையோ நடக்கின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் படிப்பில் அப்படியே ஒரு மந்தமான தேக்க நிலையை ஏற்படுத்தும். அப்போ நம்ம பிள்ளைகளை தட்டி கொடுத்து உன்னால் முடியும்பா, படிப்பா, வந்துருவப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணணும். மட்டம் தட்டினீங்கன்னா அவர் இன்னும் மட்டமாயிடுவார். ஆக அன்பு நண்பர்களே, படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பழக்க வழக்கங்கள்லையும் பருவ வயது விருச்சிக ராசி நேயர்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு 18 வயசு 20 வயசு இருக்குது, காலேஜ் போகிறா அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது தேவையில்லாத மன தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பிள்ளைகளை முறைப்படுத்துறது மாதிரியான அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லணும், நகர்த்தணும். சரிங்களா? ஏன்னா ராகு தசை இந்த மாதிரியான தசைகள் நடக்குது, இல்லை 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா உறுதியாக அந்த தடமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக முதலீடுகளை செய்யக்கூடாது. அதே போல தான் கடனை உடனே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது, சொத்து வாங்கக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருந்துக்கிடணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே போல் அதிக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைவதனால் கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவை குறைக்கணும். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா செலவுகள் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். அப்போ நம்ம வீண் விஷயங்களுக்கு தவிர்த்துட்டு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யறதுன்னு ஒரு உறுதிமொழிக்கு வந்துடணும். ஆக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நன்மைன்னு வந்துடலாம். ஆக ஏன்னா இந்த ராகுகேது பயிற்சி சொல்கிற அளவுக்கு ஏற்றமாக இல்லை, குறிப்பாக தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.